ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கார்த்திகை மாதம் முதல் நாள் சோமவாரம் பிரதோஷ அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது ரொம்ப விசேஷமான நாள்னு சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜை தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றி தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கவும் போகிறேன். இப்போ தான் நம்மளுடைய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுற நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி பூஜை ஸ்டார்ட் பண்ண போகிறோன்றதுனால நான் நேற்று நைட்டே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போது வீடு மட்டும் துடைச்சிட்டு வெளியிலையும் வாசல் துடைச்சி கோலம் போடணும். அதுக்கப்புறமா என்னுடைய பூஜை ரொட்டீனை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி டே எனக்கு 3:30க்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ண போகிறோன்றதுனால எனக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல. காலையில் எப்போடா 3 o'clock 4 o'clock ஆகுன்ற மாதிரி இருந்துச்சு. ஷார்ப்பாக 3:30க்கு அலாரம் வச்சுட்டு படுத்தேன். ஆனால் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் எழுந்திரிச்சிட்டேன். எழுந்திரிச்சு என்னுடைய வேலையை 1 by 1 நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். வெளியிலையும் மாப் போட்டு முடிச்சுட்டு நிலவாசலில் மஞ்சள் தேய்ச்சி கோலம் போடணும். எனக்கு பெருசாக கோலம்லாம் போட தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சது ஏதோ 1-2 போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா சாமி படத்துக்கு பூ வைக்க வந்துட்டேன். எல்லா சாமி படத்துக்கும் பூ வச்சுட்டு இருக்கும்போதே குட்டி தம்பி எழுந்திரிச்சிட்டாரு. போய் அவரையும் தூக்கிட்டு வந்துட்டு என்னுடைய வேலையை நான் செய்ய ஆரம்பித்தேன். எப்பவுமே சோமவார பிரதோஷம் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. சோமவார பிரதோஷத்தை அன்றைக்கி நம்ம விரதம் இருந்து வழிபட்டு சிவபெருமானை வழிபட்டோம்னா கேட்டபடி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி 6 மணி வரைக்குமே விரதம் இருந்து தான் வழிபடணுன்னு இருக்கேன். 6 மணிக்கு மேலே தான் என்னுடைய விரதத்தை நான் முடிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். சிவபெருமானுக்கு இன்றைக்கி நான் 5 அபிஷேகம் பண்ணியிருந்தேன். பால், தயிர், சந்தனம், பன்னீர், விபூதி, இந்த மாதிரி 5 விதமான அபிஷேகம் பண்ணி அவருக்கு நெய்வேத்தியமாக பாலும் பழமும் வச்சுருந்தேன். பாலில் ஏலக்காய் தூள், நாட்டு சர்க்கரை சேர்த்து அவருக்கு நெய்வேத்தியமாக வச்சுருந்தேன். என்னுடைய பிரம்ம முகூர்த்த பூஜை ஃபஸ்ட்டு டே ரொம்ப திருப்தியாகவும் மன நிறைவோடு நான் நிறைவடைஞ்சிது. கார்த்திகை மாதம் ஃபுல்லாக நான் பிரம்ம முகூர்த்த பூஜை இருக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். இனி டெய்லி என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னிலேருந்து நிறைய பேர் பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்றது கமெண்ட் பண்ணுங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. எந்த சத்தமும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக மனசுக்கு ரொம்ப சாந்தமாக இருந்துச்சு. அவருக்கு அபிஷேகம் பண்ணி முடித்ததுமே வீடு ஃபுல்லாக சாம்பிராணி காமிச்சு என்னுடைய பிரம்ம முகூர்த்த பூஜையை நான் என்னுடைய பிரம்ம முகூர்த்த பூஜையை நான் நல்லபடியாக முடித்தேன். என்னோடய பூஜை ரூம் பார்த்திங்கன்னா கிச்சன்லேயே தான் இருக்கும். ரொம்ப சின்ன இடம் தான். ஆனாலுமே எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து வச்சுருக்கேன். என்னோடய பூஜை ரொட்டீன் இதோடு முடிஞ்சது. நான் நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்கள்கிட்ட சந்திக்கிறேன். நாளைக்கு காலையில் டே 2 பிரம்ம முகூர்த்த பூஜை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். Thanks for watching. Bye.